ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் தராங்க. நாட் ஒன்லி ஃபார் தெம், நாட் ஒன்லி ஃபார் அப்படி அவங்க வந்து ஸ்பிட் பண்ணல. நாங்கெல்லாம் வந்து செல்போன் கீபேட் யூஸ் பண்ணிருந்தோம். நீங்க டெக்னாலஜியே கைக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயமா இல்ல அறிஞர் அண்ணாவாகட்டும், காமராஜர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு நாள்ல அரசியல் வந்ததுனால கிடையாது. சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்றாங்க. கத்துக்கிட்டுமே. ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க, நம்ம கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் அந்த ஊரை பாரு, அந்த ஃபீல பாரு, அது நம்ம ஊரே. இங்க இருக்கிற மக்கள் கிட்ட வருங்காலத்தை மாற்றக்கூடிய சுவாரஸ்யமான கொஸ்டின் தான் கேட்க போறோம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். பார்க்கலாமா? வாங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நம்ம கேள்விகளை ஆரம்பிக்கலாம். வாங்க. இந்த காலகட்டத்துல அரசியல்ல உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க சொன்னா கொடுப்பீங்களா? கண்டிப்பா 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 கொடுப்பாங்க. கண்டிப்பா ஏஜ் டசன்ட் மேட்டர். அவங்களோட வயசு கம்மியா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு நாலேஜபிளா இருக்காங்க, தட் ஒன்லி மேட்டர்ஸ். ஏஜ் டசன்ட் மேட்டர். இதுல அவங்களுக்கு கரெக்ட் இது கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும், கண்டிப்பா போகும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். கொடுப்போம். ஏன் கொடுப்பீங்க? யங்ஸ்டருக்கு தான் நிறைய இது தெரியும். யங்ஸ்டரோட இது யங்ஸ்டருக்கு தான் எல்லாரையும் ஒரே நம்ம மாத்தி போட்டா நமக்கு தெரியும் மாற்றம் நடக்குது. கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆனா யங்ஸ்டர்ஸ்னாலதான் எல்லாம் மாற்ற முடியும். ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸோட எடுத்து நடக்க முடியும். ஆனா யங்ஸ்டர்ஸ் வர்றது நல்லது. கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. கொஞ்சம் அவங்க முன்னாடி இந்த ஃபீல்ட் பத்தி யோசிச்சு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்போஷர் எல்டர்ஸ் ஒரு கைடன்ஸோட தரலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரா பெட்டரா ஆக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம். கொடுத்துதான் பாப்போமே ஒரு டைம். பண்ணுவோம். தாராளமா பண்ணலாம். நிச்சயமா பண்ணுவோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்லயுமே யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்களோட தலைமுறைக்கு நாங்க ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். புது புது ஐடியாஸ் அவங்களுக்கு தான் வரும். அதனால கண்டிப்பா அவங்க வந்தா நல்லா இருக்கும், லைஃப் சூப்பரா இருக்கும். கம்பல்சரி சப்போர்ட் பண்ண வேண்டியது. கண்டிப்பா கொடுப்பேங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், பெரியவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கு அப்படி சொல்றாங்க. அதை நீங்க முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், பட் வந்து அவங்களுக்கு அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸும் தெரியும். பட் அதோட வந்து நம்ம புக்ல படிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு வேறையா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து சில பேர் இப்போ கட்சியில இருந்து ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து மோர் எக்கனாமிக்கல் நாலேஜ் இருக்கும், பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். அவங்க சம்வேர் உள்ள வந்து பண்ணும்போது நமக்கு அந்த ரீச் தெரியுமே தவிர, இதே வந்து நம்ம சும்மா ஜென்ரலா ஒரு காலேஜ் படிக்கிற பையனை கொடுத்து நீ வந்து ஒரு நாள் முதலமைச்சர் எப்பயா என்ன முதலமைச்சரா பண்ண முடியுங்களான்னு கேட்டா முடியாது அவங்களால. இதே வந்து அந்த ஒரு கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்களா, அட்வொகேட் படிக்கிறாங்கன்னா அட்வொகேட் படிக்கிறாங்க, பிபிஎல் படிக்கிறாங்கன்னா அவங்க அதுலயே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரும்போது நமக்கு சம்மர் யூசேஜா இருக்கும். அதுதான் வந்து 25 வயசுல இருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு கொடுத்தா சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். கண்டிப்பா சொல்ல வந்தது அதுதான். கரெக்டா. ரொம்ப சின்ன பசங்க கிட்ட கொடுக்க முடியாது, ஆனா இளைஞர்கள் கொடுக்கலாம். இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே யங்ஸ்டர்ஸ் தானே எல்லாமே. சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்றாங்க. கத்துக்கிட்டுமே. சின்ன பிள்ளைங்க இருந்து கத்துக்கிட்டாதானே வரும். சொல்ல போனா நாங்க தான் மெச்சூர்டா இருக்கோம் அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பா கொடுப்போம். இப்ப அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியும், பெரியவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னலாம் கொண்டுட்டு வரலையோ அதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் கொண்டுட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது வந்து நம்ம பிறந்ததுல இருந்து இருக்கிற விஷயம். நம்ம வளர்ற விதம் இதுகளை பேஸ் பண்ணி வர்றதான் மெச்சூரிட்டி. ஒரே நாள்ல ஒரே டைம்ல எல்லாத்துக்கும் அரசியலுக்கு வர்றதுனால மெச்சூரிட்டி வருதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க அண்ணாவாகட்டும், இல்ல அறிஞர் அண்ணாவாகட்டும், காமராஜர் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஒரு நாள்ல அரசியல் வந்ததுனால கிடையாது. அவங்க பிறப்புலயே அந்த மெச்சூரிட்டி இருந்து நம்ம ஏதாவது மக்களுக்கு பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டோட வந்தவங்க மட்டும்தான் அரசியலே ஆகட்டும், சர்வீஸ்லயே ஆகட்டும் எங்கேயுமே ரொம்ப பெரிய லெவல்ல அவங்க சக்சஸ் பண்றாங்க. ஸோ என்னன்னா, யங்ஸ்டர்ஸ் வரட்டும், அதே சமயம் என்னன்னா பெரியவங்களோட அறிவுரையும், இந்த அரசியல் வந்து எப்படி இருக்கணும்னா ஆற்றலோட இருக்கணும். அப்படிங்கிறப்போ முன்னோர்களோட நம்மளோட பெரியவங்களோட அனுபவமும் சேரணும். அவங்க அறிவையும் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பவர் இருக்கும். அந்த பவருக்காக நம்ம அந்த சான்ஸ் கொடுக்கலாம். பெரியவங்க தான் இப்ப இருக்காங்க, ஆனா வந்து அவங்க என்ன மெச்சோர்டாவா இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே 16 வயசுலயே கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் அப்போ எதுவும் தெரியல. இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணணும்னா நாங்கள் வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம், பைக் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம், எங்க தங்கச்சி இருக்காங்க அவங்களுக்கு தான் சேர்த்து வச்சு தான் கல்யாணம் பண்றோம்னு எத்தனையோ பசங்க இருக்காங்க. அது மெச்சூரிட்டி இல்லாம எப்படி இருக்கும்? அதெல்லாம் மெச்சூரிட்டி எல்லாம் இல்லாம ஒரு சிலர் நடந்துற விஷயம் வந்து ஒரு சிலர்னால பல பேரை அதை வந்து பாதிக்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். மற்றபடி மொத்தத்துல எல்லாம் மெச்சூர்டா நல்லா இருக்கு. சின்ன பசங்களுக்கு தான் அதிக எல்லாமே நல்ல திறமை இருக்கு.
எல்லாருக்குமே சின்ன பசங்களுக்கு தான் நல்லா தெரியும், பெரியவங்களை கூட சின்ன பசங்களுக்கு தான் தெரியும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே இப்ப குழந்தைங்க வச்சுதான் நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு வேணா சொல்லலாமே தவிர இந்த ஆப்ஷன் மொபைல் எப்படி போறதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வந்து இந்த குழந்தைக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது பண்றாங்க, கத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குது, அதை வந்து நல்லாவே வெளிப்படுத்துறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. கிறுக்கு பசங்க அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லல, அவங்க சொல்லிடலாமா? அவங்களே சொல்லலாம். இப்ப ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அது எதன் அடிப்படையில தராங்க? திறமையின் அடிப்படையில தராங்களா? கண்டிப்பா. எப்படி நீங்க நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி கேஷ் பேஸ் பண்ணி. ஏன்னா வந்து அதுதான் வந்து நீங்க ஜென்ரலா இருக்கும், காலேஜ் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் எடுத்துக்கோங்க. ஒரு காலேஜ் எடுத்தீங்க, நான் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சேன் இங்க ரேஸ் கோர்ஸ்ல. எனக்கு அதுல பாத்தீங்கன்னா அங்க சம்பர் ஸ்போர்ட்ஸ் தருவாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்றது வந்து கேஷ் பேஸ்ல கவர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அதுல போகும்போது தான் வந்து அவங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனை பிரிக்கிறதுக்காக அப்படி பண்றாங்களே தவிர, இப்ப சம்மர் இப்ப கிரிக்கெட் பண்றவங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பண்றவங்களும் தராங்க. பட் அதோட கவுண்ட் வந்து கம்மியா தான். இது நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதை மாத்துறீங்களா? பண்ணலாம், பட் எனக்கு அந்த அளவு குவாலிஃபிகேஷன் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க, நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நான் பண்ணுவேன், எனக்கு ஒரு அட்வைசர் வேணும். அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணுவேன் தவிர ஓன் நாலேஜ்ல பண்ண முடியாது. எனக்கு அந்த எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த லெவல். இது பிபிஏ பிஎல் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பண்ணவங்க பண்ணாங்கன்னா மேபி நமக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணி இது மாதிரி பண்ண எக்ஸிக்யூட் பண்ண அப்படி பண்ணலாம். திறமையின் அடிப்படையிலையும் கொடுக்குறாங்க, ரெண்டாவது கம்யூனிட்டி வைஸும் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனா திறமைக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு கருத்து. இப்ப அதை எப்படி கொண்டு வரலாம்? உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு வரணும். அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு திறமை, சின்ன பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, மெச்சூரிட்டி கிடையாது, அவங்க எல்லாம் வந்தா வேலைக்கு ஆகாது அப்படி சொல்றாங்களா? அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற ஃபீல்டுக்கு நாங்கெல்லாம் வந்து செல்போன் கீபேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க டெக்னாலஜியவே கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தெரியாத விஷயம் நாங்க எதுவுமே சின்ன பசங்களா பாக்குறதே இல்லை. உங்களை நாங்க ஒரு மேலதான் வச்சு பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் எங்க பார்த்தாலும் ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுல வந்து உங்களோட திறமைக்கு தான் கொடுக்குறாங்களா? இப்போ வந்து சில இடத்துல எல்லாம் வந்து இன்டர்வியூ வச்சுதான் கரெக்ட் கேண்டிடேட்ஸ். அகாடமிக் வந்து சில இடத்துல ரிசர்ச்க்கெல்லாம் அப்படிதான். ஓகேங்களா? அது நான் வந்து கரெக்டா தான் பாக்குறேன். ஏன்னா டிசர்வ்டு கேண்டிடேட்ஸுக்கு தரதுதான் பெட்டர். அது வந்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் இன்டர்வியூ வச்சுதான் எடுக்கிறாங்க. அது அந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் தராங்க. நாட் ஒன்லி ஃபார் தெம், நாட் ஒன்லி ஃபார் அப்படி அவங்க வந்து ஸ்பிட் பண்ணல. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஓகேவா தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே அவ்வளோ மந்த்லி ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு கொடுக்க முடியாது. 50 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி இருப்பாங்க. டிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கறது நல்லது தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இது கம்மி பண்ணக்கூடாது. எல்லாருமே அப்ளை பண்ணட்டும், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இது பண்ண. ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா ஸ்கில்டா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது பேஸ்ட் ஆன் அந்த இதனால. அதனால இனிமேல் ஸ்கில்ஸ் பார்த்து கொடுத்தா ஓகே, திறமைக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சா போனி நல்லா இருக்கும். ஒரு சில இடத்துல சாத்தியமா இருக்குது, ஆனா ஒரு சில இடத்துல அது உண்மையானு சொல்லி நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல தனியா செப்பரேட்டா ஃபீல் ஆகிறப்பதான் அது தெரியுது, இது அரசியலுக்காக நடக்குதா இல்ல எந்த காரணத்துக்காக போகுதுங்கிறது தெரியுது. ஆனா என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு திறமை தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல எல்லாம் உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. ஏன்னா பெத்தவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஏதோ ஒரு சர்க்கிள்ல நம்மளையே பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நம்ம வேலை ஒன்று இருந்துக்கலாங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இண்டிவிஜுவலுக்கு அந்த இது நீங்க கேட்குற மாதிரி திறமைக்கு தகுதிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்றப்போ அவங்க இதையெல்லாம் உடைச்சிட்டு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கிற நம்மளை சுத்தி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு கம்பல்சரி முன்னாடி வந்து நின்று வேணுங்கிறத சொசைட்டிக்கு வேணுங்கிறத பண்ணுவாங்க. எங்களுக்கு நம்மளுக்கு வேணும், எது வேணும், இம்பார்ட்டன்ஸுங்கிறத புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதனால அந்த மாதிரி கொடுக்குறாங்க. முஸ்லிம், ஆர்டி, அந்த ரிலீஜியன், எஸ்சி கேரக்டர், அதுதான் மெயினா இருக்கு. ஆமா கேஸ்ட் தான். கேஸ்ட் பார்த்து கொடுக்க கூடாது எதா இருந்தாலும். இல்ல அப்படி நான் உங்ககிட்ட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், எல்லா உரிமையும் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க அதை மாத்துவீங்களா? கண்டிப்பா மாத்துவோம். நமக்கு பொறுத்தவரையும் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வேஸ்ட் தான். என்னை பொறுத்தவரையும் ஸ்காலர்ஷிப்பே வேணாம், கேஸ்ட் வேணாங்கிறவங்க ஸ்காலர்ஷிப் வேணான்றணும். என்னை பொறுத்தவரையும் அதுதான். திறமையின் அடிப்படையில சில ஸ்கூல்கள்ல கொடுக்குறாங்க, ஆனா சில ஸ்கூல்கள்ல எப்படின்னு தெரியல எனக்கு. கிடையவே கிடையாது. அதாவது ஒரு கேஸ்ட் சம்பந்தப்படுத்தி பல இது கொடுக்குறாங்க.
மீன் அப்புறம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது வந்து தடை பண்ணணும். எல்லா திறமை இருக்க பசங்க எவ்வளோ பேர் நிறைய வெளியே இருக்காங்க, இதனால பாதிக்கப்படுற பசங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒழுங்கா ஸ்காலர்ஷிப் கொடுத்தா எல்லாருக்கும் அப்படி அவன் திறமையின் அடிப்படையில கிடையவே கிடையாதுங்க. அது ஏதோ கொடுக்கணும் அப்படி கட்டாயத்தால கொடுக்க வராங்க, அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு கொடுத்தா நீங்க அதை சரி பண்ணுவீங்களா? சரி பண்ணுவோம். எப்படி? நான் வந்து படிப்புக்கா டைரக்டா அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அவங்க அக்கௌண்ட்ல போட்டு அவங்க செலவு பண்ணிடுவாங்க. அதை நேரடியா படிப்புக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்லாத ஏழை பசங்களுக்கு கொடுத்து நல்லா உதவி பண்ணணும், அவங்கள படிப்புல முன்னாடி கொண்டு வரணும், அதுதான். நான் எது பார்த்து கவலைப்பட்டேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு சரியா இருந்தது இல்ல. ஏன்னா நாங்களும் எங்க வீட்டுக்காரும் நான் படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க, நானும் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன், எங்களுக்கு யாருக்குமே வேலையே இல்லை. இப்ப நான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது 100 பேர் அந்த வேலைக்கு ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுவான். அது வந்து நான் சொல்றது ஒரு மிட் லெவல் ஸ்டார்ட் அப். இப்ப இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு MNC.